பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுகிறார்கள். அந்த ஆசிரியர்கள் மீண்டும் ஜாக்டர்ஜியோடு சேர்ந்து போராட்டம் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அதிகாரிகள் அவங்கள நீங்கள் எங்களோட மேலதிகாரிகிட்ட பேச வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்து போயிருக்கார்கள். அழைத்து இப்போ போய் என்ன பண்ணிக்கிறாங்க, நேரம் கொண்டு கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது தாங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதுன்னு அப்படின்ட்டு. ஆனால் அவர்களுக்கு முன்னாடியே தெரியல. நம்ம சாதாரண மக்கள் சொல்லுவாங்க, முன்னாடி திமுக அரசுக்கு கொடுக்குற வாக்குறுதி எல்லாமே ஏமாற்றுதான் அப்படின்ட்டு தெரியாமையே அதிகாரிகள் நம்பி அவர் போனார்கள். போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்தை வச்சு நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது ஜாக்டர்ஜியோ போராட்டம் இல்லையா? இப்போ இதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர் போராட்டமும் இதே கதையை தான் பண்ணியிருக்காங்க. அது இதே போராட்டம் தான் செவிலியர் போராட்டம் அப்படித்தான். அவங்க இங்க இருந்து தூக்கி கொண்டு போய் நீங்க ஊருக்கு வெளியில போய் போராடுங்க அப்படின்ட்டு தூக்கி கொண்டு போய் அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டது. அதோட குடும்பம் என்ன, ஒரு பெண் சிறுநீர் கழிக்க உள்ள போன பெண்ணை கூட இழுத்துட்டு கைது பண்ணதெல்லாம் பார்த்தோம். இதே ஆசிரியர் போராட்டத்திலையும் பாக்குறோம், பெண்களுடைய உடைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு தூய்மை பணியாளர் போராட்டத்திலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே வேலையை தான் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கூண்டோட கைது, அதாவது பிரிவா கொஞ்சம் பேரை மொத்தமா இல்ல ஒரே இடத்துல போராடிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு போய் அங்கங்க பாதி வழியில கொண்டு போய் நடுராத்திரில இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய இது. நம்ம தொடர்ந்து இந்த போராட்டங்கள் எப்படி நசுக்கப்படுகின்றன, எப்படி கேவலமாக இந்த அரசு நடந்து கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம். ஏற்கனவே பார்த்தோம் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு அதாவது முதல்ல ஒரு போராட்டம் நடக்குது, இந்த துப்புரவு பணியாளர் போராட்டம். அப்ப இந்த துப்புரவு பணியாளர் போராட்டம் ஒரு பெரிய அளவுல எல்லா பக்கமும் அதுக்கான ஒரு இது கிடைக்குது, அந்த போராட்டம் வலுப்பெறும் அப்படின்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணாங்க, வேணும்னே யாரோ ஒரு ஆளை கொண்டு போய் அதுக்காக ஒரு வழக்கு போட்டு அது நீதிமன்றத்துக்கு இவர்களுக்கு ஆளுங்கட்சிக்கு சார்பாக அந்த ஆர்டரை வாங்கிட்டு ராத்திரியாக அந்த துப்புரவு பணியாளர்களை அங்க இருந்து போராடி கொண்டவர்களை விரட்டினாங்க. அதை நம்ம பார்த்தோம். ஆனா அதே பார்க்கணும், என்னமோ அரசு நீதிமன்றம் சொல்றக்கூடியது எல்லாத்தையும் உடனே செய்யுமா, அப்படி கிடையாது. இந்த விஷயம் அவர்களுக்கு சாதகமாக வந்ததுன்னு உடனே வேகமாக அதுல செயல்பட்டு இந்த போராட்டத்தை கலைச்சாங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமும் பல நாள் அந்த போராட்டத்தின் போதே நம்ம பாக்குறோம் அதிகாரிகள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனா சேகர் பாபு எல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காமலேயே அவர்களிடத்துல பேசின அந்த விதங்கள், அந்த வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்களை பார்த்தோம். எந்த அளவுக்கு இவங்க அவர்களை மதித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். இவங்க தான் நாக்கும் சமூக நீதி, சமத்துவ நீதி அப்படின்னு எல்லாம் சமத்துவத்தை பத்தி எல்லாம் பேசிக்கொண்டே தெரிவார்கள். அதாவது வெள்ளைக்கார காலத்துல போராட்டத்தை நடத்தி தடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவான், வெவ்வேறு ஊர்ல கொண்டு போயிட்டு அவங்கள கைது பண்ணி ஜெயில போடுறது, அந்த மாதிரி அந்தமான்ல போடுறது, அங்க போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலை இன்னைக்கு இங்க இருந்து கொண்டு போய் அங்க கிளாம்பாக்கத்துல கொஞ்சம் பேர் இறக்கி விடுறது, அப்புறம் அந்த பக்கத்துல பாதி பேர் இறக்கி விடுறது, இந்த மாதிரியான செவிலியர் போராட்டத்திலயும் அதே வேலையை தான் செஞ்சாங்க. நம்ம அதையும் பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியாக இவர்களை பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது, இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தை எடுத்துட்டோம்னா ஒரு மாதிரி அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக அவங்க கிட்ட போயிட்டு எப்படி இன்னைக்கு பேசுறதுக்கு வாங்க அப்படின்னு கொண்டு போய் கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சாங்களோ, அது மாதிரி துப்புரவு பணியாளர்களையும் பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம சரி பண்ணுவோம், நாங்க வாக்குறுதிகள்லாம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்க காலையில சாப்பாடெல்லாம் போட்டுடுறோம்மே, உங்களுக்கு காலை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, அந்த காலை சாப்பாடை போடாம அதுக்கான ஏற்பாடுகளே செய்யாம அப்படியே அதை தட்டி கழிச்சாங்க. அப்புறம் மதிய சாப்பாடு கிடைக்கும், காலை சாப்பாடு முடியல, மதிய சாப்பாடு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. ஆனா அவர்கள் அந்த பணியை முடித்து விட்டு போக்குறதுக்கும் அந்த சாப்பாடு கொடுக்குற நேரத்துக்கும் செட் ஆகாம அதுவும் அவர்களுக்கு செட் ஆகல. ரெண்டாவது அந்த சாப்பாடும் சரியாக தரமானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல அவங்களுடைய வெளியில வாங்கி சாப்பிட்றதோ அல்லது அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்ததோ சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு தான் அவங்களுக்கு அது அதாவது சொல்லிட்டு ஏமாத்துனது, நான் எல்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளோ இப்படி இருந்தால் சாப்பாடு போறாதா அப்படிங்கக்கூடிய ஒரு அணுகுமுறையில் எந்த ஒரு ஏற்பாடையும் செய்யாமல் அவங்க செஞ்சாங்க. திரும்ப இந்த போராட்டத்தை அவர்கள் தொடரும் பொழுது இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பட்டியலினத்தவர்களுடைய அவர்களுக்கான அந்த ஹாஸ்டல்கள் மூடப்பட்டது. அப்புறம் அவங்களுக்கு நாங்கள் அதே போல் அந்த ஹாஸ்டல்லையும் இதே போல் உணவு கொடுக்கறது இல்லை, வீக்கெண்டாலாம் நீ வீட்டுக்கு போயிட்டு உனக்கு சோறு தர முடியாது அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனா இந்த துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியில அதிகமாக, அதாவது இந்த ஆழ்துளை இந்த சாக்கடைகள்ல அல்றதுல அதிகமாக இறந்து போகிறது எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தமிழகத்துல தான் அதிகமாக இறந்து போகிறார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். எல்லா மாநிலங்களையும் கம்பேர் பண்ணும்போது
ம். இங்கதான் அதிகமாக இறந்து போறாங்க அப்படிங்க. ஏன்னா இன்னும் சொல்ல போயாச்சுன்னா மலக்குழி மரணங்கள். மலக்குழி மரணங்கள்ங்கிற தலைப்பிலே நம்ம இங்க பார்த்திருக்கோம். இதே மலத்தை வந்து மனிதர்கள் கையால அள்ளக்கூடாதுங்க கூடிய சட்ட விதிமுறைகள் இருந்தாலும் கூட அங்க எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ வராருன்னா அதை செய்ய வைக்க வைக்கிறது. நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள். இந்த செய்தியெல்லாம் பார்த்தேன். எப்படி இவர்கள் அவர்களை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே நான் இப்ப அந்த செய்திகள் எல்லாத்தையும் சொல்றேன். அப்ப இன்னைக்கு இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக ஒரு தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து கூட போராட முடியாத அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல இன்னைக்கு ஒரு நிலைமை இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஒரு வாக்குறுதியா கொடுக்கும் பொழுது அவங்க நம்பி அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு போகும்போது மீண்டும் வந்து நீங்க அதை நிறைவேற்றாமல் திரும்ப அவர்களை போராட்டத்துக்குள்ளார அனுப்புறது இதான் தொடர்ந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிதானே. இப்ப அதே போலதான் வந்து இப்ப ஆசிரியர்கள் போராட்டமும். ஆனா இந்த ஆசிரியர்கள் போராட்டத்துல நம்ம ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இதே ஜாக்டோஜியோவினர்கள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆட்சி வருவதற்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அப்ப நீங்க வந்து அதாவது அரசு ஊழியர்கள், பணியாளர்கள் வந்து ஒரு நடுநிலை தன்மையிலிருந்து நீங்க விலகி ஒரு கட்சியினுடைய சார்பாக நீங்க ஓட்டளிச்சதனுடைய நிலைமை இன்னைக்கு உங்களை அவங்க எப்படி மதிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. நீங்க ஏதோ ஒரு ஓட்டு மெஷின் மாதிரி உங்களை வந்து அவங்க வச்சிருக்காங்க. தேவைக்கு உங்களுக்கு வந்து என்னத்தையாவது ஒண்ணு கொடுத்துட்டு அவங்களுடைய இதுக்கு யூஸ் பண்றது அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கிலேயே இன்னைக்கு இந்த ஆசிரியர்களை கையாளக்கூடிய ஒரு மோசமான நிலை. ஏன்னா ஆசிரியர்கள் அவர்களுடைய போராட்டத்தை மட்டும் அந்த ஜாக்டோஜியோ பண்ணல. அப்ப வந்து நீங்க சமூக பிரச்சனைகள் எல்லாம் பேச போறோம்னு சொல்லிட்டு அதுல அரசியல்களை கொண்டு வந்து தேவையில்லாம இவங்க தான் கலந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? சபரிமலை விவகாரத்தை பத்தி பேசினது, ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் பேசுறது. அதுக்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் இருக்கு உங்க ஆசிரியர்கள் போராட்டத்தோட? அதோட அந்த இதெல்லாம் இந்த லிஸ்ட் எல்லாம் சேர்த்து அப்ப போராடினாங்க. அப்ப ஒரு கட்டத்துல எப்படின்னா இவர்கள் வந்து அரசாங்க ஊழியர்களுக்கான தொழிற்சங்கமா இல்ல கட்சியினுடைய இன்னொரு விங்கா அப்படிங்கக்கூடிய பிரான்ச்சா இந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க அன்னைக்கு அவங்க போனார்கள். அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து இவர்களை உங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னா போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இன்னைக்கு கொண்டு வந்து திமுக அவங்களே அது எவ்வளவு கேவலமாக உங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இப்போ கொண்டு வந்து விட்டுருக்கு. அப்ப இனிமேலாவது இந்த அரசு ஊழியர்கள் என்பவர்கள் நடுநிலை தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். விதிகளை மீறி நம்ம வந்து எதை செய்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கடைசியா நம்ம இப்படித்தான் நம்மளை இவர்கள் மதிப்பார்கள் அரசியல் கட்சியினர் அப்படி என்பதை அதில் வந்து புரிந்து கொள்வார்களா அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா மொத்தத்துல இந்த திமுக கட்சி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அந்த அவர்களுடைய யாருக்கு எந்த நம்பிக்கை கொடுத்தாலும் வாக்குறுதி கொடுத்தாலும் அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு கொடுத்தாலும் அதை நிறைவேற்றாத ஒரு அரசு, ஏமாற்றக்கூடிய ஒரு அரசு அப்படிங்கிறத நம்ம மொத்தமா இதுல இருந்து பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது.